ஸ்கூல் முடிஞ்ச எந்த குரூப் எடுக்கிறது இல்லாட்டி காலேஜ் முடித்தோடனே எங்கே வேலைக்கு சேர்றது அப்படின்ற கன்ஃபியூஷன் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நம்ம ஒரு கரியரை சூஸ் பண்ணும்போது நம்மள 90% ஆஃப் பீப்புள் பண்ணுற 5 முக்கியமான மிஸ்டேக்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இதில் 4வது மிஸ்டேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வந்து தவறு அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் அந்த 5 முக்கியமான மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒன் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ட்ராப்பில் விழுறது. இப்போது கரண்ட்டாக மார்க்கெட்டில் எந்த கெரியர் ட்ரெண்டிங்காக இருக்கோ அதையே சூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட்டில் ஏஐ தான் ட்ரெண்டு. எங்கே பார்த்தாலும் ஏஐ அப்படின்றதால நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை ஸ்கில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிக்காமலே ஏஐ ரிலேட்டட் கோர்சஸ் இல்லை ஜாப்ஸை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணுறது வந்து மிகப்பெரிய தப்பு. ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது காலப்போக்கில் லைக் ஆஸ் டேஸ் கோஸ் ஆன் நமக்கு 1 year 2 years 3 years நம்ம அந்த வேலையை பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் நமக்கு வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் நம்ம பேர்ன் அவுட் ஆகி இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் தான் அந்த கெரியரை நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களோட ஸ்கில் எதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு சூஸ் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷர்மா கி பேட்டா சிண்ட்ரோம். நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஏதோ ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணாங்கன்னா நம்மளும் அதையே சூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொந்தக்காரங்களை யாரோ ஒருத்தர் லைக் ஐடி முடிச்சு லைக் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் 1 lakh அப்படி சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா நம்மளையும் அதே கோர்ஸு அதே காலேஜில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அந்த பையனுக்கு வந்து கோடிங் பிடிச்சிருக்கலாம், மேக்ஸ் நல்லா வரலாம், அண்ட் எனக்கு வந்து லைக் எனக்கு க்ரியேட்டிவ் ரைட்டிங் பிடிக்கும், அண்ட் எனக்கு மேபி பிஸ்னஸ் மைண்ட் இருக்கலாம். ஸோ அந்த பையனோட ஸ்ட்ரென்த் வந்து அவனோட கெரியரை சூஸ் பண்ணணும், அண்ட் என்னோட ஸ்ட்ரென்த்து தான் என்னோட கெரியரை சூஸ் பண்ணணும். ஸோ அதனால் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி கெரியரை சூஸ் பண்ணாதீங்க. தேர்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்னரன்ஸ் ஆஃப் டே டு டே ரியாலிட்டி. ஸோ ஏதோ ஒரு கெரியரை நம்ம சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதை வந்து ஹை லெவலாக தெரிஞ்சுக்கிட்டு இல்லை இன்ஸ்டாகிராம் இல்லை இன்ஃப்ளூயன்சஸை பார்த்து ஓகே இந்த கெரியர் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சினிமா ஃபோட்டோகிராஃபரை எடுத்துட்டோன்னா அவங்கள பார்த்த உடனே நம்ம ஓகே கேமரா சுற்றிட்டு எவ்வளோ கெத்தாக இருக்குது இந்த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அதையே சூஸ் பண்ணுறது. ஆனால் அவங்களுடைய டே டு டே லைஃப் ரியாலிட்டி எப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து சாட்டர்டே சண்டே லீவ் இல்லாமல் ஒர்க் பண்ணுவாங்க, நைட்டு பகல் தூங்காமல் எடிட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரியாலிட்டி செக் பண்ணாமல் அந்த ஜாபோட டே டு டே லைஃப் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சிக்காமலே அதையே ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணுறது வந்து மிகப்பெரிய தவறு. ஃபோர்த் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். பேக்கப் பிளானே இல்லாமல் இருக்கிறது. ஸோ நமக்கு வந்து ஒரே ஒரு கோலை வச்சுட்டு நம்மளுடைய எனர்ஜி எல்லாத்தையுமே அதிலேயே போடுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்கும், ஐஏஎஸ் ஆகணும், இல்லாட்டி டைரக்டர் ஆகணும், இல்லாட்டி கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்கும். ஸோ இந்த பிளான் பி அப்படிங்கிறது நம்மளோட லட்சியத்தை விடுறதா இல்லை. இந்த பிளான் பி வந்து நம்மளுடைய லைஃப்பில் எப்போ வேணாலும் அன்சர்டனிட்டி வரலாம், ஆனால் அந்த மாதிரி அன்சர்டனிட்டி வரும்போது நம்மளுடைய பிளான் பி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். பிளான் பி நம்மளுடைய லட்சியம் வந்து மெயின் ரோடு மாதிரி, பிளான் பி அப்படிங்கிறது வந்து பைபாஸ் மாதிரி. இன்கேஸ் மெயின் ரோடு பிளாக் ஆச்சுன்னா நம்ம வந்து வீடு போய் சேர கண்டிப்பாக இந்த பைபாஸ் ரோடு தேவை. ஸோ அதனால் எப்போவுமே ஒரு பிளான் பி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்குமே நல்லது அண்ட் ஆல்சோ ஃபேமிலிக்குமே சேஃப்டி. ஃபிஃப்த் பிக் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் எஸ்டிமேட்டிங் சாஃப்ட் ஸ்கில்ஸ். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, நெட்ஒர்க்கிங், டீம் பில்டிங் போன்ற சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது. அண்ட் இந்த ஒரு தவிர நானுமே என்னோடய கரியர் பிகினிங்கில் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா காலேஜ் முடிச்சிட்டோம், டிகிரி வாங்கிட்டோம், நம்ம காலேஜ் டாப்பர் 95% மார்க் இருக்குது, நமக்கு ஈஸியாக ஜாப் கிடச்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ரியாலிட்டி அது கிடையாது. இந்த கார்ப்பரேட் வேர்ல்டில் வந்து நம்ம உள்ளே போய் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, டீமை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் போன்ற சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய டிகிரி அப்படிங்கிறது நம்ம உள்ளே என்டர் ஆகிறதுக்கான ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி தான். ஆனால் நம்ம உள்ளே எப்படி ஜெயிக்கிறோம் அப்படின்றதுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 5 மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே உங்களுடைய கெரியர் பாத் கிளியராக இருக்கும். இப்போது நீங்கள் உங்கள் கெரியரில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு இல்லை இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.